ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க எங்களோட சேர்ந்து பார்க்கலாம். குழந்தைகள் செய்யும் குறும்புகளை சுட்டித்தனங்களை சாதனையாளர்களாக மாற்றுவது பெற்றோரின் கடமையே அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். வாங்க பார்க்கலாம். அது வந்து வெரி சிம்பிள் ஸ்டெப் தாங்க, ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் பையன் வந்து என்னன்னா அதில் வந்து ரெக்கார்ட் ஹோல்டராக இருக்கான். என் பையன் என்ன பண்ண அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட், அதாவது என்னன்னா 200 மீட்டரை 3 minutes 52 secondsல வந்து கவர் பண்ணியிருக்கான். என்னன்னா அவனோட ஏஜ் 2ல வந்து 200 மீட்டரை வந்து 3 minutes 52 secondsல கவர் பண்ணியிருக்கான். அதனால வந்து நாங்கள் வந்து அவனோட வீடியோ எடுத்து நாங்கள் அனுப்பினோம். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி எனக்கு வந்து ரெக்கார்ட் ஹோல்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களை கண்டிப்பாக ரெக்கார்ட் ஹோல்டராக ஆக்கலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கிட்டே ஒரு திறமை இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீங்களும் அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையும் ஒரு ரெக்கார்ட் ஹோல்டராக ஆவாங்க. ஓகே, வாங்க எப்படி சொல்றது பார்க்கலாம். வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுள்லேயோ ஒரு க்ரோம்லேயோ போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்க வெப்சைட்டு, அந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளார போனீங்கன்னா 2 way இருக்கும். ஒன்று வந்து வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவ்வளோ கிளியராக நீட்டாக மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கனாலும். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் பண்ணலை அப்படின்னு நான் வெப்சைட்லேயே டைரெக்டாக பண்ணிக்கிறனால நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். அப்படின்னு என்னென்னா வெப்சைட்டில் பண்ணால் ரைட் கார்னரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளிங்க் ஆகும். நீங்கள் அந்த அப்ளை நவ் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட நேமு, உங்கள் குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர், யூஸில் இருக்க மொபைல் நம்பர், உங்களை யூஸில் இருக்க மெயில் ஐடி நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்கள் மொபைலில் லாகின் ஆகிருக்க மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து அவங்க வந்து ஃபர்தராக வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி அந்த மெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கரண்ட் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கரண்ட் அட்ரஸ்க்கு தான் வந்து அவங்க அனுப்புகிற கிட் வந்து உங்கள் கரண்ட் அட்ரஸ்க்கு தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த கரண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களோட ரெக்கார்டோட டிஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன டைமிங்கில் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன டேட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க வந்து சோலோவாக பண்ணாங்களா இல்லை குரூப் பர்ஃபார்மன்ஸா அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்த இதை வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ உங்கள் குழந்தைங்களோட ரெக்கார்டோட டீட்டெயில்ஸ், அதாவது வீடியோஸ் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். நீங்கள் மெயில் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வந்திருக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட என்ன வீடியோ எடுத்தீங்களோ அந்த வீடியோ வந்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களோட குவாலிட்டி ஃபோட்டோஸ், அவங்களோட குவாலிட்டி ஃபோட்டோஸ் வந்து 2 எடுத்து அதில் வச்சுக்கோங்க. 2 எடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப், அதாவது அவங்க ஏஜ்க்கான ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃப் ஒன்று இருக்கணும். அந்த ஐடி ப்ரூஃப் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு 4 இதை அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெயில் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா நீங்கள் கொடுத்தது வந்து நாங்கள் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணது வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். கங்க்ராச்சுலேஷன், அதாவது அவங்களுக்கு அது ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் கங்க்ராச்சுலேஷன் போட்டு உங்கள் குழந்தைங்களோட பேர் போட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, என் பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஒன்றா, ஸோ அவனுக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் டு கவர் மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு ஹோல்டர் டைட்டில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன் உங்கள் குழந்தைங்களோட நேம் போட்டு உங்களோட இதோட டைட்டில் வரும். அதை பார்த்தோன்னே சீரியஸாக சொல்கிறேங்க, நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவன் 2 வயசுங்கிறது வந்து அவனுக்கு வந்து அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அந்த வயசில் அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான்னு சொல்லும் போது என் ரிலேஷன்ஸும் சரி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அதை பார்த்தோன்னே நம்ம ப்ரௌட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ப்ரௌட் பேரண்ட்ஸ் ஆகலாம், உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நடக்கும். உங்கள் குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன இதையும் வந்து நோட் பண்ணி அவங்க வந்து அதில் வந்து அவங்கள அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள ரெக்கார்ட் ஹோல்டர் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எதோட முடிச்சேன், அது நீங்கள் அந்த கங்க்ராச்சுலேஷன் மெயில் வந்துச்சு. அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெயில் என்ன வரும் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் ரொம்பலாம் சார்ஜ் பண்ணலைங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு, உங்களோட மெடலுக்கு, அப்புறம் அவங்க வந்து புக்கில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாங்க. அது மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வேறு எதுக்குமே அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது, ஈவன் சொல்ல போனால் அவங்க வந்து கொரியர் பண்ணுறதுக்கு கூட அவங்க வந்து சார்ஜ் ஃபீஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து என்னென்னா ஒரு மினிமம் அமௌண்ட் சார்ஜ் போடுறாங்க. அந்த மினிமம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, மினிமம் அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 வேல சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா, அதாவது என்ன கேட்குறாங்க, ஒரு 5900 கேட்குறாங்க சம்திங், 5900 கேட்குறாங்க. நீங்கள் அந்த 5900 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சர்டிஃபிகேட்,
ஒரு மெடல். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோ நீங்கள் அனுப்புறீங்களா, அந்த குவாலிட்டி ஃபோட்டோஸ், அந்த குவாலிட்டி ஃபோட்டோஸோட போட்டு உங்கள் குழந்தைங்களோட கங்க்ராச்சுலேஷன் போட்டு அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க கொடுத்து ஒரு புக், ஒரு ஓப்பன் க்ளோஸ் அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. அது உண்மையாக சொல்கிறேன், அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களை கண்டிப்பாக ரெக்கார்ட் ஹோல்டராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 8,850 அந்த 8,800 அந்த அமௌண்ட்டுக்கு 2 கிட், அதாவது 2 சர்டிஃபிகேட், A3 அண்ட் A4 சைஸ் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடலு, ஒரு கேப்பு, ஒரு பென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் பாக்ஸ் மாதிரி போட்டு தராங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அமௌண்ட் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 14 டேஸில் வந்து உங்கள் கிட்டு கையில் கிடச்சிரும். செகண்ட் இருக்க அமௌண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 2 or 3 days, அதாவது 4 days, மினிமம் 3 டேஸ்க்குள்ளே கிட்டு வந்து உங்கள் கையில் கிடச்சிரும். 2 அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறது. கீழே வந்து ஒரு ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்கேனரில் நீங்கள் உள்ளார போயிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் மெயில் வந்து உங்களுக்கு என்னென்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே நாங்கள் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிட் வந்து உங்களுக்கு நாங்கள் சீக்கிரம் சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணிடுவாங்க. தட்ஸ் ஆல். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிகேஷனும் பண்ண தேவையில்ல. நீங்கள் அப்லோட் பண்ண உங்களோட வீட்டு அட்ரஸுக்கு அந்த கிட் வந்து டைரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. அதை வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு இதுதான், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும், அவங்க சம் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளார போனீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் முடிச்சு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து என்னென்னா ஒரு மெயில் ஐடி சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயில் ஐடியில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சேம் ப்ராசஸ் இதே தான் அங்கேயும் நடக்கும். நீங்கன்னா அவங்ககிட்ட பேசினா டேரெக்டாக பேசிக்கலாம். இந்த மாதிரி கிட்டு எங்களுக்கு எப்போ கிடைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பேசிக்கலாம். ஸோ ரெண்டும் ஒரே தான். அவங்க நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா க்யூட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ நீட் அண்ட் க்யூட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 வேலையும் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் குழந்தைங்களையும் ஒரு ரெக்கார்ட் ஹோல்டர் ஆகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.